ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணனுடைய பெருமகளை சொல்லி அவனை எழுப்புறாங்க. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். பால் கறக்க பாத்திரத்தை வச்சா அது பொங்கி வழியிற அளவுக்கு இடைவிடாமல் பால் சுரக்குமா. அந்த வள்ளல் தன்மை கொண்ட அந்த பெரிய பசுக்களை நிறைய வச்சிருக்கிறவனே, அந்த நந்தகோபருடைய மகனே, நீ இப்போதாவது எழுந்திரு அப்படின்னு சொல்லி எழுப்புறா. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் ஊக்கமும் வலிமையும் உடையவனே, எல்லாரையும் விட பெரியவன் நீ, இந்த உலகத்துல ஒளி வடிவமாக வந்து நிற்கும் பிரகாசமான சுடரே, தூக்கத்தில இருந்து எழுந்திரு. மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். எதிரிகள் கூட உன்கிட்ட தன்னுடைய பலத்தை இழந்து வேறு வழியே இல்லாம உன்னுடைய வாசல்ல உன் பாதத்துல சரணடைஞ்சிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நாங்களும் உன்னை புகழ்ந்து பாடி உன்னை சரணடைய வந்திருக்கோம். இப்போ இதுக்கு எப்படின்னா ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டியில ஜெயிக்க போறவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வெற்றியாளர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ அந்த போட்டியில் தோத்தவங்க கூட நீங்கள் தான் எங்கள் தலைவர், நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு அவர் வீட்டு வாசலில் காத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரோட நண்பர் போய், அண்ணே எதிரிகள் கூட உங்களெல்லாம் புகழ்ந்துட்டுருக்காங்க, ஆனால் நீங்கள் இன்னும் தூங்குறீங்களே, சீக்கிரம் எழுந்து வாங்க, உங்களால் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு எழுப்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த வெற்றியாளர் தான் இங்கே கண்ணன். அவன் எழுந்தாத்தான் பக்தர்களுடைய வெற்றிங்கிற ஆட்டமே நல்லபடியாக நடக்கும். ஆக கண்ணனுடைய அளவற்ற செல்வம், அவனுடைய சக்தி, அவன் முன்னாடி எதிரிகள் கூட சரணடைவாங்க அப்படிங்கிற பெருமையும் சொல்லி உலகத்துக்கே ஒளி தரும் அவன் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் நமக்கு வேண்டிக்கிறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.